2024 ரொம்ப மோசமா இருக்கு. 2025 நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2026 தளபதி வரணும். நான் தளபதி ஃபேன். தளபதி கண்டிப்பா வெற்றியோட திரும்புவார் தான் என்னோட கணிப்பு. கண்டிப்பா வருவார், மீண்டும் அவர் கண்டிப்பா வருவார். இப்பதான் அறிக்கை கொடுத்திருக்காரு, ஆளுநரை செஞ்சிருக்காரு. சில பிரச்சனைகள் எல்லாம் தட்டி கேட்க அவர் ஒரு ஆளை தான் முடியும். தளபதி வருவார். விஜய் 2006 கண்டிப்பா அவர் தான் சட்டமன்றத்தில் உட்காருவார். இது கண்டிப்பா எழுதி வச்சுங்க. வாலிமர் டிவிக்காக நான் கொடுக்குற பிரத்யேக பேட்டி. கண்டிப்பா நாங்க வர இருக்கிறோம், எல்லாருமே வர இருக்கிறோம். ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்தாதான் புது உறுப்பினர் கண்டிப்பா கொடுக்கணும். புதுசா வரவங்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் நிறைய பண்ணிட்டு வர்றாரு, அது சில பேருக்கு தெரியல. ஆனா பண்ணுவாரு, வருவாரு, ஜெயிப்பாரு, சட்டமன்றத்தில் உக்காருவாரு. இது என்னோட வேண்டுகோள். மாதாவை வேண்டியிருக்கேன். என் நேம் அர்ச்சனா, துறைப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கோம். சூப்பரா போச்சு ப்ரோ. நான் ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். எனக்கு இவ்வளோ கிராண்டா இந்த இடம் இருக்கும் அப்படின்றதான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் வந்தோம். பட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரும் இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்கரேஷன், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்க்கவே இந்த நியூ இயர் ஃபுல்லாகவே ரொம்ப என்ஜாயாக போகும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்ற மாதிரி தாட் வருது ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, இந்த நியூ இயர் இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இருப்போம் அப்படின்ட்டு நம்புறேன். போச்சு எல்லாருக்கும் போற மாதிரி தான் நார்மலா போச்சு. பட் வரப்போற இயர் இன்னும் நான் கொஞ்சம் நல்லா போகணும், இன்னும் கொஞ்சம் மேல போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு. பார்ப்போம், கர்த்தர் தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.